நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்கள் முருக பக்தர்கள் மதுரையில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து முருக பக்தர்களும் இங்கே ஏதாவது காரணத்தால் வர முடியாமல் இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அவர்களுடைய வீடுகளிலே இருந்து கந்த சஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என மக்கள் சார்பாக நான் இந்த மாநாட்டு குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா கந்த சஷ்டி கவசத்திற்கு அப்படி ஒரு பவர். கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கருப்பர் கூட்டத்திற்கு நாம் ஒரு மிகப்பெரிய பதிலடி கொடுத்திருந்தோம். வெற்றிவேல் யாத்திரை தமிழகம் முழுவதும் நடத்தி அவர்களுக்கு சரியான தண்டனை பெற்றுக் கொடுத்திருந்தோம். அதே போல இப்பொழுது இந்த முருக பக்த மாநாடு தமிழக அரசியலிலும் சரி, தமிழக ஆன்மீகத்திலையும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு அதிர்வலையும் ஏற்படுத்துகின்ற மாநாடாக இந்த மாநாடு இருக்கும். தமிழகம் ஆன்மீக பூமி என்பதை இந்த மாநாடு நிரூபிக்க இருக்கிறது. தமிழகத்தில் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சித்தர்களும் வாழ்ந்த இந்த பூமியில இன்றைக்கு பல லட்சம் பேர் இந்த முருக பக்தர் மாநாடு, முருக பக்தர்கள் ஒருங்கிணைவது, இங்கு வந்து அவர்களுடைய ஆதங்கத்தை தீர்ப்பது, எங்களுடைய கந்த சஷ்டி கவசத்தை படிப்பது, முருகர் பெருமானை இழிவுபடுத்துவதற்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்த சம்பவத்திற்கு அவர்கள் எல்லாம் மக்கள் இங்கு ஒரு சரியான கூடுதலோடு முருகர் பெருமானை வழிபடுவதற்காகவும் இங்கு வருகை தர இருக்கிறார்கள். இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. முருகர் மாநாட்டிற்கு பிறகு தமிழக மக்களிடம் இந்த மாநாடு எப்படி ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும்? எப்படி வெற்றிவேல் யாத்திரை நடத்தி முடித்த பிறகு நாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு சென்றார்கள். இந்த முறை நம்முடைய இந்த மாநாட்டிற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. அந்த ஆட்சியானது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இந்த மாநாட்டினுடைய அவுட்கம் இருக்க போகிறது. ஒரு மக்களுடைய சுனாமி என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த மாநாடு இருக்கும். இந்த மாநாடு தமிழக அரசியல் அப்படியே புரட்டி போடுகின்ற மாநாடாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்கள்ல யாரை சொல்றதுன்னு தெரியும், குறிப்பா முருகர் மாநாட்டை பத்தி நிறைய நெகட்டிவிட்டியான ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமூக வலைதள போராளிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சமூக வலைதளத்தில் இன்றைக்கு பொறுத்தளவுக்கு சமூக வலைதளம் திறந்தாலே முருக பக்தர்களுடைய மாநாடு. அந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு நான் போறேன் அப்படின்ட்டு அவர்கள் செல்ஃபியோட போடுறது. முருக பக்தர் மாநாட்டுக்கு நான் போறேன்ட்டு இன்றைக்கு காலையிலிருந்து கோயில்களில் போய் வேல் பூஜை பண்ணிட்டு முருக பக்தர்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயுமே வேல் பூஜை செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு சமூக வலைதளத்தில் அதாவது நெகட்டிவா எழுதுறவங்களை விட பாசிட்டிவா எழுதுறவங்க அல்லது பாசிட்டிவான அப்ரோச் தான் 100% இருக்கிறது. இந்த மிகப்பெரிய இந்த மாநாடு யாரும் எதிர்பார்க்காத ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்க போகிறது. முருகன் எங்களுக்கு எதிரானவர் அல்ல. முருகன் பேரை வைத்து அந்த மதக்கலவரத்தை தூண்டுகிற சங்கிகள் தான் எங்களுக்கு எதிரானவர்னு அந்த அமீர் சொல்லியிருக்காரு. ஏங்க பாருங்க, இது இதுக்கு நான் எப்படி நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன். அதாவது நம்ம ஒரு மாநாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த மாநாட்டில் வேறொருவர் இந்த மாநாட்டை பற்றி கமெண்ட் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது தம்பி. அதாவது இந்த மாநாட்டுக்கு சம்பந்தமில்லாத ஒரு நபர், இந்த மாநாட்டுக்கும் அவருக்கும் எந்த துளியிலும் சம்பந்தம் இல்லை. இந்த மாநாடு முருக பக்தர்களால் நடத்துகின்ற மாநாடு. முருக பக்தர்கள் அவர்களாக தானாக தன்னுடைய சேமிப்பை எல்லாம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த முருக பக்தர்கள் கூடுவதை இழிவு சொல்வதை முருக பக்தர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். நாளைய தமிழகமே எங்கள் தலைவரே, உங்கள் பிறந்த நாளில் வாழ்த்தி வணங்குகிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.